நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஒளி எங்கு போகிறது? முனிவர் சரபங்கர் மண்ணுலகை விட்டு தன் பூத உடலை நீக்கி உள்மன உறவுகள் அனைத்தையும் அகற்றி அண்டவெளியின் மீது கலந்து விட்டார். ஊர்மிளா, அம்மனுக்கு விளக்கேற்றி யாருக்காக பிரார்த்திக்கிறாய்? ஒன்றுமில்லை அக்கா. தொழுது நின்ற தீபத்தை ஏற்றினால் துயரங்கள் நீங்கும், தொல்லைகளை போக்க பொங்கி வரும் என் கண்ணீர் பெருக்கை பெருகாது தடுக்கும். அதனால் அகலை ஏற்றி அகையிருளை போக்க நினைத்தேன். ஊர்மிளா, என் சகோதரி, ஸ்ரீராமா, இது மயானம் அல்ல, முனிவர்களின் ஆசிரமங்கள் இங்கே இருந்தன. இந்த புனிதம் இருந்த இடம் ஆன்மீகம் வளர்ந்த இடம். ஸ்ரீராமா, சிறப்பிழந்து சீரழிந்து கிடக்கிறது. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் பயில்கின்ற மகாத்மாக்களும் வேதம் படித்த வித்தகர்களும் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அறவோரும் அன்பர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தர்ம வழியில் நடக்கும் இறை உணர்வுள்ள சாதுக்களும் அழிந்த இடம். மானிடரை அடித்து அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் அவன் யார்? எல்லாம் அறிந்தும் நடந்தன உணர்ந்தும் அறியாதவன் போல் கேட்பதா? இப்படிப்பட்ட கொடிய அரக்கரை கொன்று ஒழிக்கத்தானே மகரிஷி விஸ்வாமித்திரர் உன்னை அயோத்தியிலிருந்து அழைத்துச் சென்றார். அந்த கொடிய தானவர் அரக்க சக்திகள் எத்தனையோ உன்னால் அழிந்தன. பசிக்கு மனிதரை தின்கின்ற அரக்கர் எரிந்த எலும்புகள். ஏ ரகுவரா, இந்த பயங்கர அரக்கர் ராட்சசர் அசுரர்களின் அட்டகாசங்களை பார்த்து அஞ்சுகின்ற எங்களுக்கு அடைக்கலம் தருவாயா? இந்த பூமண்டலத்தில் உன்னை விட சிறந்த துணை எங்களுக்கு இல்லை. ராமா, எங்களை காக்க வேண்டும். ராமா, ராஜா மக்களுக்கு பெற்ற தந்தையைப் போல மக்களை காப்பாற்றுவதே மன்னரின் முதற்கடமை. அந்த நோக்கிலே எங்களை காத்தருளும் கடமை உனக்கு. நீ ஆட்சியில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் மனதிலே வாழும் மன்னன் நீ. அதனால்தான் உன் திருவடியை தேடி வந்தோம். ஏ மறையோர்களே, தவம் புரியும் உத்தமர்களே, பயங்கர அரக்கர்களை அடித்து உங்களை காப்பதற்கு பணிபுரிவதே என் பாக்கியம். அந்த பணியில் தசரத மைந்தன் ராமன், அன்பு தம்பி லக்ஷ்மணன் இருவரும் இணைந்து உங்கள் முன் உறுதிமொழி கூறுகின்றோம். அக்கிரமக்கார அரக்கர்களை அடித்து விடுவதாக, தண்டகாரண்ய தவச்சூழலை காத்துத் தருவதாக பிடித்திருக்கும் வில் மீது ஆணையாக நான் செய்யும் சபதம்.
இந்தா சீதா. இந்தா லக்ஷ்மணா. உட்கார். சாப்பிடு. அண்ணா, என்ன லக்ஷ்மணா? வனமெல்லாம் சுற்றி சுற்றி ஓய்ந்து விட்டு இத்தனை வருடமாக நாம் பல பெரியோர்களை பார்த்தோம். அவர்கள் பெயர் மட்டும் நினைவில் இருக்கிறது. லக்ஷ்மணா, அவர்கள் பெயரை மட்டும் நினைவில் வைத்து என்ன லாபம்? இந்த பெயரோ ஒருவரை பார்த்ததும் அடையாளம் புரிந்து கொள்ளத்தான். அவர்களுடைய அறிவுரைகளை நினைத்தால் நல்லது. இந்த சித்த புருஷர்கள் வெளிப்பார்வைக்கு திரையிட்டு மனதை ஒருமுகப்படுத்த சத்தியத்தை தேடுகிறார்கள். அந்த சத்தியம் தேடும் உத்தமர்கள் என்றும் பேசுவதில்லை. அவர்கள் பேசவும் மாட்டார்கள். அவர்களை தரிசித்தாலே நமக்கு நன்மைதான். எவ்வாறு தரிசனம் நன்மை தருகிறது? சீதை, சூரியன் வரும்போது நாம் வெளிப்புறத்தில் இருந்தால் சூரிய ஒளி நம் உடலுக்குள் பாய்கின்றது. அதைப் போல அவர்கள் முன் அமர்ந்தால் அவர்களுடைய ஆன்ம சக்தி, அவர்கள் ஞான ஆற்றல், அவர்கள் மேனியிலிருந்து வரும் சூட்சும கதிர்கள் நமது சூட்சும தேகத்தில் பிரவேசிக்கின்றன. அவர்கள் மௌனத்தாலேயே நம்மை உயர்த்துவார்கள். தபோவனம் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு நாம் போகிறோம் இல்லையா? அங்கு எண்ணற்ற மகரிஷிகள் இருக்கிறார்கள். அந்த முனிவர்களின் தரிசனம் ஒன்றே போதும் நமக்கு. அதன் பின் நம் மனது நம்மை ஒட்டிக் கொண்டிருக்கும் அறியாமையை நீக்கி அவருடைய திருமலர் அடியில் இருத்துகிறது. அந்த முக்தர்களிடம் சென்று வினயமுடன் ஒரு பிட்சாண்டியைப் போல மனதை கட்டுப்படுத்தி மௌனமாய் உட்கார்ந்தால் பெரும் தவத்தால் அவர்கள் பெற்ற திருவருளை தியானத்தின் வெளிக்கதிரால் மனதின் மருள் நீங்கி தெளிந்திடுவார். லக்ஷ்மணா, ஜீவனுக்கு அப்படியொரு நிலை மிக பெரும் பேராகும். இல்லை என்றால் மகா புனிதர்களின் தரிசனம் பெறுவதே மிக கடினம். வலிமை மிக்கது மனம்தான். ஆனால் மனம் ஒரு அலைப்பாயும் குதிரையைப் போல ஒருபோதும் நிலையாய் இருக்காது. யோகம் செய்து அலையும் மனதை அடக்கி எவன் அதை கட்டுக்குள் கொண்டு வருகிறானோ அவன் மனம் எங்கும் பரவியுள்ள ஆன்மாவின் பிடியில் அடங்கும். அது வாழ்க்கையின் அனைத்து பாதிப்புகளை உடைத்தெறியும். ராமா, நம் வினைப்படி நல்லதோ கெட்டதோ அதற்கு கணம்தோறும் தக்க தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். தன் வினைகளை தீர்ப்பதற்காக மனிதன் மனதில் ஒரே குழப்பங்கள். அவனுடைய சிந்தனை, நாம் இந்த கணம் மடிந்து விடுவோம், புரிந்த எனது வினை எந்த நேரத்தில் வரும் என்று. ஆகையால் அவன் அமைதியை தேடுகிறான். அவன் ஓடுகிறானே தவிர அமைதி பெறுவதில்லை. அவன் ஒருபோதும் நினைப்பதில்லை இன்றைய செயலுக்கு நாளை பட வேண்டும் என்று. எப்போதும் காலம் பொறுத்திருப்பதில்லை ராமா. சீரிய மார்க்கத்தில் செல்கின்ற நேரத்தில் ஞானப் பேரொளி தேவை. ஞானப் பேரொளி இல்லையே காரிருள் பாதை முழுதும் பரவி நம்மை சீரான பாதையில் செல்ல விடாது. எங்கே பிறப்போ அங்கே மரணம், எங்கே மகிழ்ச்சியோ அங்கேதான் வேதங்கள். ராமா, சுகமுள்ள இடத்தில் அதன் நிழலில் துன்பமும் இருக்கிறது. அதாவது சுகமும் துக்கமும் இரண்டும் பிரியா நிலைகள். ஆனால் நிலையுள்ள மனம் நிலைத்த ஆனந்தத்தை தேடுகிறது. அதைத்தான் முக்தி என்கிறார்கள். விழும் மழை தண்ணீர் இடம் பார்த்து விழுவதில்லை, எங்கும் விழுகிறது. விழும் நீர் சிலருக்கு நீந்த நதியாகிறது, சிலருக்கு அருந்தும் நீராகிறது. அதைப்போல ஒரே வித்தை பயிலும் மனிதரை பொறுத்து அவனுடைய தாக்கங்கள் மன ஊக்கங்களுக்கு இசைய பற்பல விதமாய் பதிகிறது. கல்லில் எழுதிய எழுத்து கலைந்து போவதில்லை, ஆனால் நீர் மேல் எழுதியது கலைந்து போய்விடுகிறது. மனதில் வெறுப்பையும் கோபத்தையும்
நீர்மேல் எழுதிய எழுத்தாக அழிய அழித்துவிட முயல வேண்டும். ஸ்ரீராமா, செல்வத்திலும் சிறந்ததொரு பொருளை தர முடியும். ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பரிவுள்ள புன்னகை, இவை இரண்டும் செல்வத்திலும் சிறந்தது. அதே போல பகவானின் அவதாரங்கள் ஆனால் தனது மாயையின் வசப்பட்டு தன்னைத்தானே உணராத நிலை. இந்த மாயைகளிலிருந்து மனிதன் எவ்வாறு விடுபடுவது முனிவரே? தன்னையே உணர்தல், தன் ஆத்மஸ்வரூபத்தை தியானித்து தன்னை யார் என்று தானே கேட்டுக்கொண்டால் உன்னுள்ளே உணர்வு எழுந்து உண்மையை சொல்லும். முனிவர் சுதீஷனரே, நான் தசரத மைந்தன் ராமன், தம்மை வணங்குகிறேன். பிரபுவே, தாமே தேடி வந்து தம் பக்தர்களை பார்க்கிறீர்களா? தம் திருவடி இரண்டும் என் மனதிலே பதித்து வாழ்ந்திடும் எளியோன். நாள்தோறும் நான் ஜெபித்த ராமநாம ஜப பலன்தான் இது. மகாத்மா, மனித பிறவி இது. பகவான் என்று சொல்லி வணங்காதீர்கள். ராமா, ரிக்வேத கருத்து ஏக சத்தியத்துக்கு வடிவங்கள் எத்தனையோ கோடி. சத்தியம் ஒன்றே. பக்திமிக்க ஞானியர் அதை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். அதாவது சத்தியமே இறைவன். அவர் பற்பல ரூபங்களில் பார்வையில் படுகிறார். சகிப்புத்தன்மை, எல்லாம் ஒன்றினை எண்ணுதல், இப்படி தத்துவத்தின் மொத்த உருவத்தை காண்கிறேன். அந்த பகவான் விஷ்ணுவை உங்களில், உமது கருணையில் காண்கிறேன். அதனால் பணிந்து வணங்குகின்றேன். தாம் கனிந்து போய் பரவசிக்கிறீர்கள். காணும் இடமெல்லாம் உள்ளது பகவானின் உருவம் என்கிறார்கள். அதனால் அப்படி சொல்லுகிறீர்கள். முனிவரே, இப்போது நான் கடமை பற்றி பாடம் கேட்டு தமது ஆசி பெற்று செல்ல தம்முடைய ஆசிரமம் தேடி வந்திருக்கிறேன். நல்லது. தாம் இப்போது மானிடனாக லீலை செய்கிறீர்கள். அவ்வாறே செய்யுங்கள். பிரபுவே, தாம் முன்னர் செய்த லீலைகளுக்கு கணக்கே இல்லை. அந்த அற்புதம் தாம் எப்போதுமே புரிந்ததுதான். தாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற முழுமை தவங்களுக்காக பிரபு என் குருதேவர் மாமுனிவர் அகத்தியர்தான் தம்மை வாழ்த்தத்தக்கவர். தாம் அவரை தரிசியுங்கள். எத்தனையோ வருஷமாக எனக்கு ஆசை மகரிஷி அகத்தியரை தரிசனம் செய்ய. தாம் என் மீது பரிவு காட்டி அந்த புனிதரை காண பாதை காட்டுங்கள். என்னை புனிதப்படுத்திக் கொள்ள. நல்லது. அவ்வாறே குருதேவர் மகிழ்ந்து தமக்கு வழிகாட்ட ஆணையிட்டார். செல்லுங்கள். தமது கிருபையினால் மூடனும் குருவை தரிசித்தேன். விழிப்பு நிலை கண்டேன். வாருங்கள். பிரபு, குருதேவர் ஆசிரமத்தை பாருங்கள். பார்த்தீர்களா விந்தையை? அது என்ன பேரொளி? அந்த அற்புதம் என்ன? சீதே, அது மகரிஷி அகத்தியரின் தவத்தின் பேரொளி.
எந்த மனிதனுக்கும் ஆன்மீக ஒளி அவர் ஆற்றலை பொறுத்து, அவர் தேகத்தைச் சுற்றிலும் இவ்வித ஒளி சிறப்பாக தெரிகிறது. இது அகத்தியரின் உயர்ந்த மகத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. மகரிஷி அகத்தியர் தமது பராக்கிரமம், தமது ஆளுமையில் அற்புதம் நிகழ்த்தும் குரு. பகவான் சிவனுக்கு சமமானவர். ஒரு சமயம் அகத்தியரை தேவேந்திரன் பணிந்து கேட்க, மகரிஷி அகத்தியர் பூமி சூழ் 7 கடலையும் அள்ளி பருகிவிட்டார். மாமுனிவர் அகத்தியரே, அரக்கர் கூட்டம் கடலில் ஒளிந்திருக்கிறது. அவர்களுக்கு தேவைப்படும் போது வானுலகத்துக்கு வந்து ஆக்கிரமிக்கிறார்கள். தீங்கு தடுக்க உதவி கோரி வந்தேன். தேவர்களை காக்க தயை காட்ட வேண்டும். அதற்காக ஒரு சிறிது நேரத்திற்கு சமுத்திர நீரை அகற்றினால் ஒளிந்திருக்கும் அரக்கரை ஒழித்து விடுவோம் நாங்கள். தாம் அப்படி செய்ய முடிந்தவர். தம்மை அடைக்கலம் கேட்கிறோம். எப்படியாவது உதவுங்கள் பிரபு. நடக்கட்டும். ஒருமுறை விந்திய மலையானது அகம்பாவத்தில் வான வீதியை மறைத்து நிற்கும் போது மகரிஷி அகத்தியர் விந்திய மலையின் அகந்தையை பார்த்து அதை உரிய முறையில் அடங்க வைத்தார். பணிந்த மலை நிமிராமல் அப்படியே இருக்க வைத்தார். அதை கருத்தில் கொண்டே அகத்தியர் என்கிறார்கள். அகம் போக்கிடும் தவமுடையோன் அவர்தான் அகத்தியர். உள்ளத்தின் ஆணவம் என்னும் அழுக்கை நீக்குபவர் அவர்தான் அகத்தியர். அப்படியா? ஆம். ஒரு சமயம் சிவபெருமானின் திருமணத்தை கண்டுகளிக்க மூர்த்திகள் இருவர் உலகெங்கிலும் உள்ளவர் ஒரு புறமாக நின்றனர். அப்போது பூமி ஒரு பக்கமாக சாய்ந்தது. அப்போது பகவான் சிவன் கூறியதால் மகரிஷி அகத்தியர் விந்திய மலையை தாண்டி தென்பகுதிக்கு வந்தார். தனியொரு முனிவரின் தவ பேராற்றலால் பூமியின் சாய்ந்த பக்கம் நேராக நிமிர்ந்தது. அதனால்தான் சொல்லுகிறார்கள், வடபுலத்து மகான்களின் ஞானமெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பலகையின் மேல் வைத்து இன்னொரு பலகையின் மேல் தனியாக மகரிஷி அகத்தியரை வைத்தால் மகரிஷி அகத்தியரின் மகிமை புரியும். சிவபெருமானே அன்று மாமுனிவர் அகத்தியருக்கு மதுரமிக்க தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார். மாமுனிவர் அகத்தியர் சிவபெருமானிடம் கற்ற வித்தையை வைத்து தமிழுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து சிறந்தது தமிழ்மொழி என்று காட்டினார். அகிலத்தில் உயர்ந்த மொழி தமிழ் மொழிதான். அந்த உயர்ந்த பெருமை அகத்தியர் கொடுத்தது. அதன் பிறகு மாமுனிவர் அகத்தியர் பிரம்மலோகத்திலிருந்து காவிரி நதியை கமண்டலத்தில் கொண்டு வந்து மண்வளம் கொடித்து மனித குலம் தடைக்க கங்கை போல் பெருகவிட்டார்.
ஏ பிரபு, இறைவன் சிவபெருமான் என்னை அனுப்பினார். பூமியில் எங்களுக்கு கங்கை, யமுனை போன்ற மகா புனித நதிகளின் தேவை இருக்கிறது. தாம் தங்கள் பக்தருக்கு அருள் புரிகிறீர்கள். ஆகையால் அன்பன் அகத்தியனை வாழ்த்துங்கள். எண்ணியது நடக்கும் அகத்தியரே. உலக நலனுக்காக உங்கள் கோரிக்கையை ஏற்று வாழ்த்தோடு வழங்குகின்றேன். புனிதமிக்க புவன மூன்றுக்கும் வளமை வழங்கும் காவேரியை உமக்கு வழங்குகின்றேன். வணக்கம் பிதாமகன். எனக்கு என்ன ஆணை? காவிரி பெண்ணே, அன்பு தமிழகத்தீரின் வணக்கத்தை ஏற்றுக்கொள். உன் கருணையினால் தெற்கை வளமாக்கு, உயர்த்திடு. பாய்ந்தோடும் காவிரியால் பயிர்கள் எல்லாம் செழிக்கட்டும். அந்த பிரதேசம் முக்காலமும் சொர்க்கம் போல் திகழட்டும். அகத்தியர் போல் நிலைக்கட்டும். இது பிரம்மனின் வாழ்த்து. அம்மா, தாம் அகத்தியனின் கமண்டலத்துக்குள் வந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை தரணிக்கு எடுத்துச் செல்ல இயலும். மாதா, இங்குள்ள அனைத்து உயிர்களும் ஊர்வன, நடப்பன, பரப்பன, இம்மூவகை ஜீவன்களும் உங்களை பூசிக்கும். தாய் குழந்தைக்கு பால் தருதல் போல உயிர்குலம் அனைத்துக்கும் உயிர் தாருங்கள். என் குருதேவர் ஆசிரமத்திற்கு புறம் பேசுபவன், கொடியவன், திருடன், அறம் மறந்து திரிபவன் வந்தால் திருந்துவார். கற்றுணர்வதற்கு, தர்ம நெறிகளை உணர்வதற்கு தேவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், நல்ல மறையோர்கள் வந்து மகரிஷியிடத்தில் தாழ்பணிந்து பாதை காட்டச் சொல்வார்கள். மகான், அந்த மகானை தரிசிப்பதற்கு எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அண்ணா? ஆமாம், உண்மைதான் லக்ஷ்மணா. ஆனந்த ஆரியாவர்த்தத்தில் அகஸ்தியர் ஆசிரமவாசிகள் புரிந்த தவப்பயனால் இந்த பாக்கியம் கிடைத்தது. ஹே முனீந்திரரே, வன வாழ்க்கையின் போது மாமுனி பரத்வாஜர், மகரிஷி வால்மீகி, அத்ரி முனிவர், கற்புக்கனல் தேவி அனுசுயா, சித்தர் ஜிதேந்திரர், சரபங்கர் ஆகிய அநேக புனித மகா தபஸ்விகளை பார்த்து பழகி வணங்கி பணிய கிடைத்தது ஜென்ம ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் பெற்றேன். இந்த வாய்ப்பு மகான் சுதீக்ஷ்ணரால் கிடைத்த மிக பெரும் பேரு. சாட்சாத் சர்வேஸ்வர மகாதேவரின் காருண்யத்தை பற்றியும் அறிந்தேன். அன்பரின் பிடிக்குள் அகப்பட்டு கிடக்கின்ற ஆலகாலம் உண்டவர் அல்லவா சிவன்? ஆமா, உண்மையின் ரகசியங்கள் தெரியும் உனக்கு. சிவபெருமானின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒன்றுமறியாத ஒரு மூடனாயினும் கூட பக்தி, சக்தி, ஆற்றல் எல்லாம் வருகின்றது.
இது வாழ்வெனும் தத்துவ பொன்னுரைகள். எல்லையற்ற தமது ஆற்றல் தேவரிலும் தாம் உயர்ந்தவர் என்பதை காட்டுகிறது. இந்த ஞானச் சுடருக்கு அந்த சிவச்சுடர் தமிழ் கற்றுக் கொடுத்தது எத்தனை பாக்கியம்! அகத்தியம் எனும் ஞானமே தாம் கூறும் நல்மொழி பொன்னுரைகளை கேட்டு தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள் யாவரும் இங்கு கற்றுக்கொள்ள வருகிறார்கள். நான் உங்கள் திருவடி அருகில் அமர்ந்து என்னை புனிதப்படுத்திக் கொண்டேன். இதன் பலன் என் வனவாழ்க்கை பயணத்துக்கு ஒரு கவசமாயிருக்கும். ராமா, நீ தண்டகாரண்யம் வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நேரில் காண்பதற்கு ஆசை எழுந்தது. இந்த ஆசிரமம் உன்னை வரவேற்கிறது. இந்த ஆசிரமமே தூய்மை அடைந்தது. ராமா, சந்தோஷத்தில் திளைக்கிறேன். ஆனந்த கடல் அலைமோதுகிறது நெஞ்சில். நீ பல்லாண்டு காலமாக தண்டகாரண்ய ரிஷிகளின் அமைதிக்கு மிக பெரும் தொண்டாற்றினாய். இனி உன் தண்டகாரண்ய வாழ்க்கையின் எஞ்சிய காலத்தை இந்த ஆசிரமத்திலே இருந்து கழிக்கலாம். இந்த ஆசிரமம் தெய்வீக சூழல் மிக்கது. இங்கே இருக்கும் மான்களும் தவமென்மையை அறிந்தவைகள். நீ உன் தவத்தில் சாதனைகளை பெற இங்கிருக்கும் வனச்சூழல் சாதகமானது. ராமனுக்கு இந்த அன்பு மொழிகள் பெறற்கரிது. தாம் இருக்கும் நிழலில் நானும் இருந்து ஆன்மீகத்தின் ஆழம் அறிந்து அதை கடைபிடித்து என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள கிடைத்த கருணை. முனிவரே, என் நோக்கம் தங்களுக்கு தெரிந்ததே. நான் தண்டக வனத்து அரக்கர்களையும் அரக்கரின் அட்டகாசங்களையும் முடிக்க சபதம் செய்துள்ளேன். அதனால் தம் அன்பு அழைப்பை ஏற்பதற்கில்லை என்ற என் நிலைமையை தெரிவிக்கிறேன். நீ சொல்லுவது நியாயம், புரிகிறது எனக்கும். ராமா, உன் காரியங்கள், தேவர்களின் நோக்கங்கள் இன்னும் முடியவில்லை. அது முடிக்க வேண்டியவை. இந்த தண்டகவனத்தில் உன்னுடைய முன்னோர் மன்னர் தண்டகர் ஆட்சி புரிந்தார். அவர் அரக்கர்களை, அரக்கரின் கொடுமைகளை, வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்தினார். அதனால் ராமா, உன் கடமை உணர்ச்சியை தடுக்கக்கூடாது. தாங்கள் புறச்சூழல் நன்கமைந்த இடம் சொல்லுங்கள். நான் அங்கு போய் குடிலமைத்து அரக்கர் கூட்டத்தை அடித்து ஒழிக்க. ஏற்ற இடம் பஞ்சவடிதான். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைதி தரும் இடம் அது. அங்கு போய் வாழ்ந்திரு. அதை கடந்தால் ஜனஸ்தானம் உள்ளது. அரக்கர்களுக்கு தேவையானவற்றை அங்கு வைத்திருக்கிறார்கள். நீ அவ்விடத்தில் இருந்து அமைதி காக்கும் பணியிலே முனைந்து செயலாற்றிக் கொண்டிரு. ராமா, வருங்காலத்தை ஞானக்கண்ணில் கண்டேன். நாளை நடக்கப் போவது ஐயனே உன் கடமை முடிப்பதற்காக மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். நிகழத்தகாத நிகழ்ச்சிகளை நீ சந்திப்பாய். தர்மங்களை காக்க வந்த ராமா, திவ்யாஸ்திரங்களை வைத்திருக்கிறேன். அஸ்திரம் எதற்கு எனக்கு? முனிவரிடம் வைத்திருக்கும் அவைகள் புனிதனான உன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆகையால் அதை உன்னிடம் தர வேண்டும். என்னுடன் வா ராமா. இது தெய்வீக வில். பொன்னும் மணியும் வைரமும் வைத்திழைத்த வில். இதை விஸ்வகர்மாவே இறைவன் விஷ்ணுவுக்காக படைத்தார். அரக்கர்களை அழிக்க மகிமை பொருந்திய வில். கணக்கற்ற மாயாவி அரக்கரை வீழ்த்துவதற்கு உகந்தது இது. ஆகையால் ராமா, இதை ஏற்றுக்கொள். இது எடுக்க எடுக்க குறையாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் அம்பராத்துணி. இதற்கு இணை இல்லை. வானங்கள் இதில் வருவது முற்றுப்பெறாது. இது நாலாபுரமும் பகைவர்களை அழிக்காமல் விடாது. இலக்கினை அழிப்பதில் இதற்கு ஈடு கிடையாது.
இது உங்கள் இருவருக்குமாக. இருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வெற்றி வீர வாழ். இதுபோல் 3 உலகிலும் சக்தியுள்ள வாழ் கிடையாது. லக்ஷ்மணா, இதை ஏற்றுக்கொள். அரக்கர்களை அழிப்பதற்கு ஏற்ற ஆயுதங்கள் இது. ராமா, இது தெய்வீகமானது. இதை சிவபெருமான் மேருமலையில் உருவாக்கிய மகத்தான வில்லில் வைத்து இயங்க வைத்து திரிபுராசுரனை கொன்றார். இந்த பானத்தை உனக்கு நான் வழங்குகிறேன். ஏற்றுக்கொள் ராமா. இந்த திவ்ய அஸ்திரங்களின் அற்புத சக்திகள் ராமானின் ஆணை கடங்கியது. உனக்கு பணிந்து நடக்க. பிரபு, தமது வாக்கும் மனமும் தெய்வ சத்தியங்கள். ராமா, எப்போதும் வெற்றி பெறுவாய் நீ. வருங்காலத்தில் விண்ணும் மண்ணும் உன்னை போற்றி கீதங்கள் இசைக்கும். தேவர்களும் உன் முன்னால் தலைவணங்கி நிற்பார்கள். அகத்தியன் உன்னை வணங்குகிறேன் ராமா. அண்ணா, சலசலவென்று தண்ணீர் ஓடும் ஓசை. அருகிலே நதி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம் லக்ஷ்மணா, இதுதான் பஞ்சவடி. அதோ பாருங்கள், அது என்ன பிரபு? மிகப்பெரிய கழுகு. கழுகு அரசனோ என்னவோ. இத்தனை பெரிய கழுகை நான் கண்டதே இல்லை. பார்த்தாலே தெரிகிறது மாயாவி அரக்கன் என்று. மாயாவியை கொல்ல ஆணை தாருங்கள். பார்த்துக் கொண்டிருக்கும் அதை சேர்க்க வேண்டிய இடம் சேர்த்து விடுகிறேன். சற்று அடக்கமாயிரு லக்ஷ்மணா. ஆத்திரப்படுவது நமக்கு அழகல்ல. பார்த்தவுடன் ஒரு முடிவெடுத்து பிறகு நீ வருந்துவதா? பார்த்தவுடன் ஒருவரை தப்பாக நினைத்து முறைமீறலுக்கு இடம் தரக்கூடாது. நெருங்கிப் போய் விவரம் அறிந்து கொள்வோம். பெரும் பறவையே, பறவையானாலும் தங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்தோம். தாம் யார்? தம்மை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர் யார்? அது பற்றி அறிய விழைகிறேன். பாசமிக்க நேசம் வளர்க்க. மன்னர் இக்ஷ்வாகு வம்ச தசரத மைந்தன் ராமன், என் மனைவி, என் தம்பியுடன் தம்மை வணங்குகிறேன். குழந்தாய் ராமா, உன்னுடைய அறிமுகத்தில் தசரதருடைய பெயரைச் சொல்லி என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டாய். வலிமை மிக்க மாமன்னர் தசரதருடன் எனக்குள்ள நட்பு சம்பராசுர போரில் நான் உதவிய போது தொடங்கியது. அந்த மாவீரர் சம்பராசுரனை வதம் செய்தார். நான் செய்த பணிக்காக என்னை அவர் பாராட்டினார். ஜடாயு, நீ உயிர் நான் உடல் என்றார். நீ அவருடைய மைந்தனா? அப்படி என்றால் எனக்கும் நீ மைந்தன். ரகுநந்தனா, மகரிஷி கஸ்யபருக்கு 2 மைந்தர்கள் இருந்தார்கள், அருணன், கருடன். கருடன் விஷ்ணுவின் சேவைக்கு சென்றார். அருணன் சூரிய தேவனுக்கு தேரோட்டினார். நான் அந்த அருணனின் மைந்தன். நாங்கள் 2 சோதரர்கள். என் அண்ணன் பெயர் சம்பாதி. என் மீது அன்பு மிக்கவர்.
என் பெயர் ஜடாயு. ராமா, இந்த பஞ்சவடியில் ஒரு குடில் அமைத்துக்கொள். நான் உங்கள் அருகாமையில் இருந்து கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் ராமா. பக்ஷிராஜரே, நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். தாம் பேசியது அன்புமிக்க என் தந்தை பேசுவது போல இருந்தது. அன்புமிக்க உமது பேச்சுக்களை கேட்டு நல்ல நினைவுகள் பொங்கி எழுகிறது. லக்ஷ்மணா, இந்த பஞ்சவடியிலேயே ஒரு குடிலமைத்திடு. ஆம், நதியின் கரையிலேயே குடிலமைத்துக் கொள்ளுவது நல்லது. வாழ்க லக்ஷ்மணா, வாழ்க. வில்லேந்தும் கையில் எத்தனை கலைவண்ணம் மறைந்திருக்கிறது. குடிலமைப்பதிலும் அழகை குழைத்து அமைத்திருக்கிறான். அழகு மாளிகையிலும் உயர்ந்தது இந்த குடில். குடிலமைக்கும் கலையிலே லக்ஷ்மணன் ஒரு வித்தகன். இங்கே ஒரு விஸ்வகர்மாவை பார்க்கிறேன் நான். அப்படி புகழ்வதாய் இருந்தால் அந்த புகழுக்குரியது உங்கள் அன்பு அண்ணா. பக்கத்திலிருந்து ஊக்கப்படுத்திய அண்ணியும். ராமனுக்காக எதுவும் செய்வாய் லக்ஷ்மணா. இதை சொல்வதைத் தவிர என்னிடம் ஏதும் இல்லை. வனவாசம் என்ற வாழ்க்கையில் என்னுடன் நீ இருந்தால் வசதிகள் எனக்கு எதற்கு? பாசத்தை காட்டுகிற இளையவன் என் தம்பி நீ இருந்தால் வாழ்க்கையெல்லாம் வனவாசம் இருக்கலாம். நீ என் தம்பியே அல்ல, ஆணையிடாது பிள்ளையைப் போல சேவை செய்கின்றவன். அப்பாவைப் போல பாதுகாக்கின்றவனும் நீதான். அண்ணா, பிறவி எடுத்தது காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே. மாதா, அன்னையின் பரிவும் பாசமும் தான் எனக்கு எல்லா பயிற்சியும் தருகிறது. கோபக்கார லக்ஷ்மணனுக்கு குடில் அமைக்க மட்டுமல்ல, இதை ஒரு தெய்வ ஆலயம் போல் உருவாக்கவும் நன்கு தெரிந்திருக்கிறதே. பார்த்தீர்களா, தாம் சொன்னதற்கும் மேலாகவே ஆலயம் என்று பாராட்டி பேசுகிறார்கள். அது பொய்யான புகழ்ச்சி அல்ல, ராமாலயம் தான் இது. சரிதானே அண்ணா? அன்பாலயம் என்று சொல். உன் உழைக்கும் கரங்களிலே பிறந்த எழில். ஆம் சுவாமி. இந்த அழகு பவனமே நம் வன வாழ்க்கை நெஞ்சிய நாளில் வசிக்க ஏற்ற இடம் இது. அயோத்தியில் இருந்து வனப்பாதையில் முள்ளிலே நடந்து பல வருட காலமாக அலைந்தே கழித்து விட்டது. அயோத்தி, சீதே, எத்தனை புனிதமான நகரம் அது. அயோத்தி எனும் பேரை கேட்டாலேயே நான் பிறந்த மண்ணின் நினைவு வருகின்றது. உடம்பெல்லாம் சிலிர்க்கின்றது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எண்ணங்கள் மாதா கோசலையை தேடுகிறது. சுவாமி, உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருகிறது. மாதா உங்களை எப்படித்தான் பொறுத்துக் கொள்கிறார்கள் அங்கே. நித்தமும் நெஞ்சிலே 1000 வேதனை புயல் வீசி அடங்குகிறது. 14 வருட வனவாசம் முடிவதற்குள்ளே அதையே நினைத்து கண்ணீர் சிந்தி அழுது புலம்பாமல் எப்படி அடக்கிக் கொள்வது? சீதே, தனிமையில் நான் அமர்ந்திருக்கும் போது மாதா கௌசல்யாவின் அழைப்பு மெதுவாக என் காதில் கேட்கிறது. எப்படி என்றால், சிறுவயதில் அழைப்பாளே என் தாய். ராமா, சீக்கிரம் வாடா மகனே, பசி என்பதே இல்லையா? திரும்ப திரும்ப அதே காட்சி. என் அம்மா அன்போடு கதை சொல்லி பாலூட்டுவாளே,
பாதையிலே கண்ணாயிருக்கிறாள். கலங்காதிரம்மா, கலங்காதிரு. அம்மா, ராமன் உன்னை காண நேரம் நெருங்குகிறதம்மா. பார்க்க வருகிறேன் அம்மா, பார்க்க வருகிறேன் அம்மா, பார்க்க வருகிறேன், பார்க்க வருகிறேன் அம்மா, பார்க்க வருகிறேன் அம்மா, பார்க்க வருகிறேன். கண்ணே, என் கண்ணே, என் கண்ணே, என் கண்ணே, என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான். சுமித்ரா, சுமித்ரா, ராமன் வருகிறான். அக்கா, ராமன் வருகிறான். என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான். சுமித்ரா, என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான். அக்கா, நில்லு, என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான். அக்கா, என்ன இது, என்ன இது? சுமித்ரா, சுமித்ரா, என் ராமன் வருகிறான், என் ராமன் வருகிறான். அதோ அதோ லக்ஷ்மணன் கூட வருகிறான். என்னை அம்மா என்று கூப்பிடுகிறான், அம்மா என்று கூப்பிடுகிறான். இல்லை அக்கா, இல்லை, ராமன் இன்னும் வரவில்லை. 7 ஆண்டுகள் முடியவில்லை. இன்னமும் இன்னமும் 1 வருடம் மிச்சம் இருக்கிறது. 1 வருடம் இருக்கிறதா? நிஜமா சுமித்ரா? அக்கா, இத்தனை வருடம் கலங்காதிருந்தீர்கள், இப்போது ஏன் கலங்குகிறீர்கள்? இத்தனை வருடம் இருந்தது போல் 1 வருடத்தை கடத்தி விடுங்கள். தாங்காது சுமித்ரா, காலம் என்னை கரைத்துக் கொண்டிருக்கிறது. மைந்தனை காணாமல் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அழும்போது என்னை தடுக்காதே, நீ என்னை தடுக்காதே. சுமித்ரா, என்ன அக்கா? நாளை நாளை என்று காத்திருந்து ஏமாந்து எங்கே என் ராமன்? இல்லை அக்கா, இல்லை. இந்த வருடம் காற்றாய் பறந்துவிடும், காற்றாய் பறந்துவிடும். மெய்தானா? ஆமாக்கா, பொய் பேசுவேனா? அழக்கூடாது, வாருங்கள். சரி. சுமித்ரா, என்ன அக்கா? எனக்கு ராமன் நினைவு. ஒரு நாள் என்னை காண வருவான் இல்லையா ராமன்? ஆமாக்கா, ராமன் காண ஓடி வருவான். உண்மை தவறாதவன் ராமன். நம்மை எல்லாம் நினைத்துக் கொண்டுதான் இருப்பான். அண்ணா, அண்ணா, என் மனதில் முள்ளாக ஒன்று உறுத்திக் கொண்டே இருக்கிறது. எதை முள் என்கிறாய்? முள்தான். தம் அருகிலேயே வாழ்ந்து தங்களின் சாந்த குணங்களை எல்லாம் பார்த்த பிறகும் கூட பொறுமையே எனக்கு இல்லை. படபடக்கின்றேன். இத்தனை வேகம் எதனால்? தாம் காட்டும் அமைதி நான் மட்டும் ஏன் கோபப்படுகிறேன்? லக்ஷ்மணா, உனக்கு உணர்ச்சி வசப்படும் குணம், வெடிப்பது இயல்பு. மனதுக்குள்ளே குழந்தை போன்ற மென்மை, முள் அதுவல்ல. மெய்தான். தாம் எனது கோபகுணத்தையும் மன்னிக்கிறீர்கள். அதுவே மனதுக்கு ஆறுதல். பொதுவாக லக்ஷ்மணன் என்றாலே அக்னி குஞ்சென்பார்கள். என் அனுபவத்தில் அநேக முறை புயலாக எழுந்து பொங்கியவன் நான். உண்மையிலேயே நீதிக்கு தீங்கிழைக்கப்படும் போதுதான் தீயாகிறேன். மேலும் எனக்குள் எழுந்த ஆவேசத்தை முழுமையாக நான் மறக்க முடியவில்லை. அது என்ன? தெய்வத்தை போன்ற பரதண்ணாவை பேசினேனே, அவருக்குள் இருந்த பொன்மனத்தை பூவாக பறித்தெடுத்து தங்களுக்கு அர்ச்சித்த தன்மையை
என் ஆத்திரத்தில் பரதண்ணா மேல் சொற்களை நெருப்பாய் வீசினேனே. பேசலாம். பரதனுக்கு தம்பிதானே நீ? பாசமுள்ள நெஞ்சில் கோபம் வருவது இயல்பு லக்ஷ்மணா. பொதுவாக பரதண்ணா மீது வந்த கோபம் உங்கள் மீது வரவில்லையே. பார்க்கும் பார்வை அது. ராமனை பார்க்கும் உன் பார்வை வரம்புக்கு மீறிய பக்தி. பொங்கி எழும் ஆவேசம் ஏன்? உண்மையிலேயே உன் மனமே பரதன் மேல் சந்தேக பார்வை கொண்டது. லக்ஷ்மணா, உண்மையிலேயே நீ உணர்ச்சி வசப்படுபவன். கூடாதா? உணர்ச்சி வசப்படுவது பாவமா அண்ணா? இல்லை. மனிதனுக்கு உணர்ச்சி என்பது உயிரை போன்றது. மனிதனுக்கு உணர்ச்சி இல்லை என்றால் அவன் காய்ந்த மரக்கட்டையைப் போலத்தான். பொங்கி எழும் உணர்ச்சியை ஞான அங்குசத்தால் அடக்கினால் மனிதன் உணர்ச்சி எனும் புலியின் பிடியிலிருந்து மீள்வான். மனது தம்மை போல் இல்லாதவன். அவன் புரிந்த பிழைக்கு பரிகாரம் என்ன? புரிந்த பிழைக்கு என்ன மருந்து? பிழை என்று நினைப்பது உன் பிழை உன்னையே உறுத்த தொடங்குமானால் அது ஒன்றே பரிகாரமாகிவிடும் உனக்கு. பிழைக்கு பரதண்ணா என்னை கோபிக்காமல் மன்னிப்பல்லவா அளித்து விட்டார். கோபம் எப்போது தேவைப்படுகிறது? தப்பு பண்ணினால் கோபம் வருகிறது. பரதனை இன்னும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை லக்ஷ்மணா. பக்குவமான பரதண்ணாவை போற்றுகிறேன். அவரை புரிந்து கொள்ள முடிந்தால் கடல் அலைகளை எண்ணிச் சொல்லலாம். கடலின் அலைகளை பிறகு எண்ணலாம். பசிக்காதனால் என்னாவது? உணவு சமைக்க உடனடி தேவை விறகு. அது வந்தால்தான் உணவு சமைக்கவும் முடியும். மறந்துவிட்டேன் அண்ணி. தாம் உள்ளே போவதற்குள் நான் விறகு கொண்டு வருகிறேன். வணக்கம் தேவி. ஆம், தாம் யார்? பேரும் அறிமுகமும் பேரழகிக்கு தேவையில்லை. பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் சுந்தர புருஷனே, என்னை பார். நானும் ஒரு அழகி. அலங்கார அழகியே. பெண்ணே, என்னிடத்தில் என்ன வேண்டும்? பெண் இதயம் உனக்கு தெரிந்திருக்கும். பேசும் கண்கள், உதடுகள், உணர்ச்சிகள் அடையாளம் காட்டும். ஏன் தெரியாதா? தென்றல் காற்று மெல்ல வீசுது. இனிமையான தனிமை இது. எனக்காக உன்னை படைத்தான், உனக்காக என்னை கொடுத்தான். சிறந்ததொரு குடும்பத்தில் பிறந்தேன் இந்த சிங்காரி. மண்ணின் மீதிலே மானிடர்களை அடக்க வந்த அரக்கர்குல ராஜகுமாரி சூர்பனகை. மற்றொரு பெயர் காமவல்லி. ராஜகுமாரி சூர்பனகை? ஆம், விண்வணங்கும் தென்னிலங்கை மன்னர் குலம் மாண்புமிக்கது. மகரிஷி புலஸ்தியரின் பேத்தினான். அவர் மைந்தன் விஸ்ரவசின் செல்வி, என் திசையும் எல்லைகளும் தன் பிடியில் வைத்திருக்கும் ராவணனின் அன்பு தங்கை. மாவீரன் கும்பகர்ணன், விபீஷ்ணன் என் அண்ணன்கள். விருந்து கிடக்கும் ஜனஸ்தானமே நான் விரும்பும் விளையாட்டு திடல். பராக்கிரமமிக்க சூரர்கள் கரதூஷணனும் என் அண்ணன்கள். சிவனாரின் அன்பு தோழர் குபேரனும் என் அண்ணன். பேரெடுத்த பெரிய குடும்பம்தான். மாறனே, உன் அறிமுகம் தரவில்லை. துறவியின் வேஷம் ஏன் ராஜராஜனே? கமண்டலம் எங்கே, வில் எதற்கு? இந்த முரண்பாடும் அழகு எனக்கும் இசைவு. வல்லவனே, உன் பேர்? தேவி, தேவர்களுக்கு சமமான வீரர்களில் உயர்ந்த பண்புள்ளவர் மன்னர் தசரதரின் பெயரை கேட்டிருப்பார். பெண்ணே, நான் அந்த அயோத்தி அரசர் தசரதரின் மைந்தன் ராமன். ராமன்? சூர்பனகை, நான் தான் ஸ்ரீராமன். இப்படி அழகமிக்க நங்கையே கொஞ்சம் அடக்கமுள்ளவளாயிருந்தால். புலனடக்கம் உள்ளவளும் பொங்கி எழுவாள் உன்னை கண்டு. வெட்கம் வெளியேறுகிறது, வேகம் என்னை நெருங்குகிறது.
பெண்மையை மறந்து வெளிப்படையாய் பேசுகிறேன். மன்னவனே, என்னை உன் மனைவியாக்கிக் கொள். இப்புவியில் உன்னை போல் புருஷன் இல்லை, என்னை போல் அழகி இல்லை. இன்ப சங்கமம் தொடங்கட்டும் இனி. யாரிடத்தில் பேசுகிறாய்? ஏ பெண்ணே, நீ என்னை பரிசோதிக்கிறாயோ? இல்லை இல்லை, என்னையே நான் சோதித்துக் கொள்கிறேன். உன் முகம் என் நெஞ்சிலே பதிந்து நீ மனிதன் என்பதும் மறந்துவிட்டது. என் அரசே, என்னோடு வா. பார்த்தாயல்லவா, என்னை மணந்தவள் தர்மபத்னி சீதா. கிடைத்தாளே உனக்கென்று ஓனானை போன்ற இளைத்த பெண் இவள். இவளை நான் தின்று விடுகிறேன். இல்லை என்றால் காமம் என்னை தின்றுவிடும். இனிமேல் உன் கணவனுக்கு நான் தான் காமினி. இதை தடுத்திடலாம் என்று நீ நினைக்காதே. உரிமையில் இருந்து ஒதுங்கிக் கொள். இந்த வீட்டு தாதியாயிரு. அன்புக்குரியவர்களை பிரிக்காதே. இஷ்டம் போல் எங்களை வாழவிடு. இந்த ராமன் ஏகபத்தினி விரதம் கொண்டவன். அதிலும் உன் போன்றவள் வாழ்வு விளையாட்டல்ல. மன்னியுங்கள், சற்று தாமதமாகிவிட்டது. விறகை உள்ளே வைத்து விட்டேன். இவன் யார்? பொன் ஓவியம் போல் வந்துவிட்டு போகிறான். அவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன். தனியாய் இருக்கிறானா? ஆம், அவன் இங்கு தனியாய்த்தான் இருக்கிறான். ஆளை விடு. மூத்தவனை விட்டு இளையவனிடம் போய் பேசுகிறேன். உன் போன்றவளுக்கு கற்றுத்தர வேண்டிய கலை ஏது? உன் பேச்சுக்களே உனக்கு ஆயுதமாகிறதே. போய் அவரிடம் கேட்டுப்பார். என்ன லக்ஷ்மணா, ஏன் இந்த தனிமை? பெரியவர் உங்களிடம் என்ன சொன்னார்? விழிகளை கேள். வில்லேந்தும் வீரனுக்கு விழிகள் பதில் சொல்லும். அப்படியே அவரிடம் கேட்க வேண்டியதுதானே? பக்கத்தில் ஒரு தீ இருக்கிறாளே, அண்ணனுக்கு. பாவை நான் உனக்கு. தொடங்குவோம். அதை தினமும் தொடருவோம். மலரும் மனமும் போல, வில்லும் விரலும் போல இருப்போம். பெண்ணே, தலைவனை விட்டு தொண்டனை பிடித்துக் கொள்ளலாமா? அப்படி என்றால் உன் நினைப்பில் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு இல்லையா? ஆசை கலக்கமா? எங்கு வந்து உன் அற்ப ஆசைக்கு இடம் பார்க்கிறாய்? பெண்ணே, நான் என் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு தொண்டன், பாசமுள்ள தம்பி. மூத்தவருக்கும் அன்னிக்கும் தொண்டு செய்வதே என் பணி. ராணி போல் இருக்கிறாய். தொண்டனிடம் பிச்சை கேட்பதோ? சென்று அவரிடம் உன்னுடைய மனவேட்கையை சொல்லி அழு. பிச்சை கேட்க நான் இங்கு அனாதை இல்லை. அண்ணனும் தம்பியும் என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள். அங்கே ஒருத்தி இருப்பதால் தானே. அரக்கர் விட்டு பெண்ணின் குணத்தை காட்டுவேன். உன்னை இப்போதே நான் சாப்பிட்டு விடுகிறேன். லக்ஷ்மணா, எனக்கு இடையூறாக வந்த உன்னை தின்று தீர்த்து விடுகிறேன். ராவணனின் தங்கை என்றால் விளையாட்டா? மூக்கை அறுத்தான். இந்த காட்டிலேயே உங்கள் கதை முடிக்க சொல்லாதிருந்தேன். ஆனால் என் பெயர் சூர்பனகை அல்ல, ராவணனின் தங்கையும் அல்ல, கரதோஷர் உடன்பிறப்பல்ல. பைத்தியம் அவள். பயங்கரமானவள். பெண்மேல் ஆத்திரம் கூடாது. அவளுக்கு இருக்கிறதே. இருந்தால் என்ன? கொட்டும் தேளை விடக்கூடாது. மகரிஷி விஸ்வாமித்திரர் கூட தாடகாவனம் சென்ற சமயத்தில் இதைத்தான் சொன்னார்.
நங்கை ஒருவள் நச்சுப்பாம்பாகும் போது இது குற்றம் அல்ல. ஞாபகம் இருக்க மூக்கை எரித்தேன். நாணம் கெட்ட நங்கை காமம் கொண்டாள்தான். அடக்கமில்லாமல் அவள் துடிக்கிறாள், குடிகெடுக்கின்றாள், தான் பிறந்த குலத்துக்கு அழிவை தேடுகிறாள். வில்லுக்கும் அம்புக்கும் வேலை வருகிறது. நீயும் ஆயத்தமாயிரு. ஆகட்டும் அண்ணா. அநியாயம்! அரக்கர் இனத்துக்கே அவமானம்! வெட்கம் இது! ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கதியை கேள். கதியா? என்ன சொல்கிறாய்? என்ன நடந்தது? யாரால் நடந்தது? அண்ணன் நான் ஆட்சியில் இருக்கையில் என் தங்கைக்கு அவமானமா? யார் அவன்? எவன் அவன்? உன் மூக்கை அறுத்தவன், தன் மரணத்தை நாடுபவன். அந்த மடையனின் பெயரை சொல்லம்மா. ராமன் லக்ஷ்மணன். ராமன் லக்ஷ்மணன்? ஆம், இருவரும் அண்ணன் தம்பிகள். அயோத்தி அரசன் தசரதரின் பிள்ளைகள். முனிவேஷத்தை அணிந்து ஒரு அழகியுடன் கோதாவரி நதிக்கரையில் பரணசாலையில் இருக்கிறார்கள். அந்த லக்ஷ்மணன் தனியான என்னை மூக்கை அறுத்து தாக்கினான் அண்ணா. இனியும் நீ சும்மா இருப்பதோ? இந்த அவமானத்துக்கு பதிலடி கொடு. மூக்கை அறுத்தானே, அவர்களின் கழுத்தை அறுத்து எடு. அப்போதுதான் அண்ணா அமைதி எனக்கு. அந்த மானிடருக்கு அத்தனை திமிரா? இழிந்த மானிடர் என்பதை மறந்து ஒரு அரக்க பெண்ணின் மூக்கை அறுத்திருக்கிறார்களா? வீரமிக்க தூஷணா, நடந்திருக்கும் இந்த அவமானத்துக்கு தக்க பதிலடி கொடுப்போம். ஒரு மன்னவனின் தங்கைக்கா இந்த மானக்கேடு? அரசே, என்ன சொல்ல? வந்திருக்கின்ற அயோத்தியின் ராஜகுமாரர்கள் நாட்டை பிரிந்து வன வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். தண்டகாரண்யத்தின் அத்தனை பக்கங்களில் இருந்தும் அதிர்ச்சி அளிக்கும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த 2 ராஜகுமாரர்களும் தபோவனத்தில் ரிஷிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அங்கு அரக்கர்கள் நுழைந்தால் உடனே கொல்லப்படுகிறார்கள். அதனால் அந்த காரணத்தால் அரக்கர்கள் தபோவனத்திற்கு ரிஷிகளை புசிப்பதற்கு செல்வதில்லை. நமக்கு ஏன் இது குறித்து சொல்லவில்லை? இது குறித்து சொல்லாத காரணம் நம் எல்லைக்குள் நடக்கவில்லை. அதனால் நாங்கள் எரிமலையை நெஞ்சில் சுமந்து கொண்டு நேரத்துக்காக காத்திருக்கிறோம். இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி. விராதன் கொல்லப்பட்டார். ராமனின் பானம் வென்றது. இதை நம்ப முடியவில்லை. மாவீரர் விராதனா கொல்லப்பட்டார்? மிகுந்த ஆச்சரியம் இது. ஆச்சரியப்பட எதுவும் இல்லை இதிலே. அங்கே ஜனஸ்தானத்தில் பயங்கரம் நிகழ்கிறது. என்றால் நம்மை சூடேற்றுகிறான். அடையாளம் காட்ட எவளை அவமானப்படுத்தி இருக்கிறான். உன்னை பற்றி சொல்லவில்லையா? சொல்லாமலா? பேர் சொன்னேன். மன்னன் கரணின் அன்பு தங்கை என்று என் பேச்சை எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் பேசின கேலி பேச்சு. அந்த பேச்சு கேட்டு என்ன செய்தாய்? அங்கொரு பெண் அவர்களோடு இருந்தாள். ஒப்பற்ற ஒரு அழகி. இந்த உலகில் அப்படி ஒரு அழகி இதுவரை கண்டதில்லை. பாசம் தூண்டியது. எனது மூத்த அண்ணன் ராவணனுக்காக அந்த அழகியை அபகரித்து வர முயன்றேன். முயன்ற போது இருவரும் மூக்கை அறுத்து இப்படி அனுப்பிவிட்டார்கள். மூக்கறுபட்டது உனக்கில்லை அம்மா. இப்போதே பழிவாங்க புறப்படுகிறேன். தூஷணா, தாமதிக்க வேண்டாம், உடனே புறப்படு. மன்னா, கேவலம் மானிடரை கொல்ல போருக்கு புறப்படுவதா நீங்கள்? வேறு விதமாக நிகழ்ந்து விட்டால் வேதனைப்படுவது, விளைவுகளை ஈடு செய்வது யார்? நான் இன்றே நமது படைகளை எடுத்துக்கொண்டு அந்த மானிட பூச்சிகளை ஒழித்து விட்டு வருகிறேன். அப்படியே செய்து விட்டு வா. அந்த இருவரையும் உயிருடனோ பிணமாகவோ பிடித்து பஞ்சவடி குடிலை சின்னா பின்னமாக உடைத்து அவர்களின் உடல்களை எடுத்து நிமிஷ நேரமும் கடத்தாமல் அப்படியே கொண்டு வந்து என் கண் முன்னால் போடு. சூர்பனகை, நீயும் சென்று இவர்களுக்கு அந்த இடத்தை காட்டு. போ போ.